ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இப்பதிவிலே அகத்திய மாமுனிவர் இயற்றிய பாடலின் வாயிலாக ஒரு ராஜயோகத்தை பற்றி தான் காண உள்ளோம். ஒரு பெண்ணுக்கு உரைப்பது போல இந்த பாடலை இயற்றியிருக்கின்றார் அகத்திய மாமுனிவர். குருவுக்கு 5 இடத்தே சுங்கன் கோலமாய் நவத்திற் சேர, இரவுக்கு பகையோன் வீட்டான் இவருடன் சேர்ந்து நிற்க, அரவுக்கு சோமன் வீட்டான் அவனுமே ஈரிரண்டேல், மருவக்கும் குழலினாலே மணிமுடி ராஜயோகம். இந்த பாடலை அகத்திய மாமுனிவர் தன்னுடைய யோக குறிப்புகளிலே பாடி வைத்திருக்கின்றார். குருவுக்கு 5 சுங்கன் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் நின்று, அந்த சுக்கிரன் என்ற இடம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாக அமைய, குருவுக்கு 5 இடத்தே சுங்கன் கோலமாய் நவத்திற் சேர, நவம் என்றால் 9, இரவுக்கு பகையோன் வீட்டான் இவருடன் சேர்ந்து நிற்க. இரவுக்கு பகையோன் சூரியன் தான். சூரியன் நின்ற வீட்டான் சுக்கிரனோடு சேர்ந்து நிற்க. அரவுக்கு சோமன் வீட்டான் அவனுமே ஈரிரண்டேல். அரவு என்றால் ராகு கேதுதான். இதில் யாரேனும் ஒருவருக்கு ராகுவுக்கோ அல்லது கேதுவுக்கோ 4ஆம் வீட்டிலே சோமன் என்று சொல்லப்படுகின்ற சந்திரன் என்ற ராசிநாதன் அமைய, மணிமுடி ராஜயோகம். மருவக்கும் குழலினாலே மணிமுடி ராஜயோகம். வாசனை மிகுந்த கூந்தலை உடைய பெண்ணே, இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் மணிமுடி தரித்து அரசாலும் ராஜயோகத்தை அனுபவிப்பார்கள் என்று பொருள். ஒரு பெண்ணுக்கு உரைப்பது போல இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் அகத்திய மாமுனிவர். சிவபெருமான் கூட பெண்களுடைய கூந்தலிலே இயற்கையாக மனம் உண்டா இல்லையா என்று தருமிக்கு பாடலை வழங்கியிருப்பார். தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் என்று பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்திலே, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியற் சிற்றறிவை குந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று சிவபெருமான் பாடல் இயற்றி இறையனார் என்று கையெழுத்திட்டிருப்பார். குறுந்தொகையிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலின் கருத்தாவது, மலைகளிலே இருக்கக்கூடிய மலர்களிடத்திலே தேனை உண்டு வாழ்வதையே வாழ்க்கையாக வைத்திருக்கும் சிறந்த தும்பியே, பல பிறவிகளில் என்னோடு நட்பாக விளங்கக்கூடிய இந்த பெண்களுடைய கூந்தலிலிருந்து வரக்கூடிய மனத்தை விட சிறந்த நறுமணம் நீ அறிந்த பூக்களில் உண்டா என்று தலைவன் ஒரு தும்பியை பார்த்து கேள்வி எழுப்புவது போல அமைத்திருப்பார் சிவபெருமான். இப்பாடலிலே அகத்தியர் ஒரு பெண்ணுக்கு உரைப்பது போல இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். நறுமணம் கமழ் குழன்மாதே என்று ஏற்கனவே ஒரு ஜோதிட பாடலிலே நாம் கண்டிருப்போம். நறுமணம் கமழ் குழன்மாதே, நறுமணம் வீசுகின்ற குழல் என்றால் கூந்தலை உடைய பெண்ணே. இங்கே மருவக்கும் குழலினாலே என்றால் வாசனை மிகுந்த கூந்தலை உடைய பெண்ணே என்று பொருள். அன்பர்களே, இப்பதிவிலே ஒரு ராஜயோக கிரக அமைப்பை பற்றி கண்டோம். இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.